தம்பி பசுபதி, நாம இல்லனா இல்ல கதாநாயனாடா? நம்மளை பத்தி ஊருக்குள்ள என்னடா பேசிக்கிறாங்க? நம்மளை பார்த்தா யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்களே. ரெண்டு இல்லண்ணே, நம்மளை பார்த்து காமெடி பீஸ்னு பேசிக்கிறாங்க. என்னடா தம்பி போசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? பின்ன என்னன்னா, இல்லன்னா ஒரு 10 கொலையாவது பண்ணிருக்கணும், இல்ல 10 பேரை கற்பழிச்சிருக்கணும். ஆடா அதுவே இல்லைன்னு வச்சுக்க, நம்ம ஊர் மல்லிகை கடையில 10 சோடா பாட்டிலாவது உடைச்சிருக்கணும். இப்படி எதுவுமே பண்ணாம இருந்தா நம்ம ஊர் கோயில் பூசாரி கூட நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாருண்ணே. டேய் தம்பி, உன் நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா. என்னை எப்படியாவது வேலூர் ஜெயிலுக்கோ இல்லை சேலம் ஜெயிலுக்கோ அனுப்பிட்டு அடுத்த வருஷம் நோம்பிக்கு வர்ற கரகாட்டக்காரிய எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு நீ திட்டம் போடுறீடா. திட்டம் போடாம இப்படி 7 கழுத வயசாயும் கல்யாணம் பண்ணாம கரகாட்டக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தா நான் எப்ப கதாநாயகனா வருது, எப்ப கல்யாணம் பண்றது? ஏண்டா நான் என்ன வேணும்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். என்னை நம்பி ஊருக்குள்ள எவனுக்கு கடன் கூட கொடுக்க மாட்டேங்கிறான்டா. அப்புறம் எப்படா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கொடுப்பேன்? கவிதா, பிரியா, நீ பண்ணையார் பொண்ணு பிரியா தானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க என்ன, சும்மா சந்தேகத்துக்கு கேட்டேன். நீ போக என்ன. டேய் தம்பி, இப்ப போனா பாரு பிரியா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. நீ முடிவு பண்ணிட்டா போதுமே, அந்த பொண்ணு முடிவு பண்ண. டேய் அவன் நமக்கு முறை பொண்ணு தான்டா ஆகுது. வீட்டுக்கு போய் முறைப்படி பொண்ணு கேட்கறது வேணாண்ணா, வேணாம். இது பெரிய இடத்து விவகாரம், பிள்ளைங்க மாயிரும், பார்த்துக்கோ. விட்டுண்டா தம்பி, நம்மளை விட பெரிய இடத்துல மோதினாதான் நம்மளை சாதனையாளன்னு சொல்லுவாங்கடா. அந்த சாதனை நாளைக்கு சரித்திரமா மாறும். வருங்கால சந்ததிகள் நம்ம வாழ்க்கைய வரலாறா பேசுவாங்கடா. அண்ணா, நீங்க என்னமோ ஆழம் தெரியாம காலை விடுற மாதிரி தெரியுது, ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. டேய் தம்பி, நான் ஒன்னும் ஆழம் தெரியாம காலை உள்ளடா. இந்த அண்ணனோட திறமையை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. சின்ன கவுண்டர் படத்துல சுகன்யா தொப்புல விஜயகாந்த் பம்பரம் விடுற மாதிரி அந்த பிரியாவோட தொப்புல நான் ஆம்புலேட் போடுறா இல்லையான்னு பாடுறா. போறப்படுறா தம்பி, பொண்ணு கேட்க பண்ணையார் வீட்டுக்கு. ஏனுங்க, வீட்டுல யாரும் இல்லைங்களா? டேய் தம்பி, நீ கொஞ்சம் கூப்பிடுறா. ஐயா ஐயா, டேய் நான் மேல சோறு கேட்க வந்திருக்கிறோம், ஒண்ணு கேட்டு வந்திருக்கிறோம்டா. இப்ப பாருண்ணா எப்படி கூப்பிடுறேன். யோ, யார் வீட்டுல வெளியே? டேய் டேய் தம்பி, உன்னை என் கூட வச்சிருக்கிறது பூனை மடியில கட்டிக்கிட்டு சாகனம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓ நீங்களா? என்னடா அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோமுங்க. இது பொண்ணா? என்ன பொண்ணு? யாருக்குடா பொண்ணு? உங்க தங்கச்சி பிரியா எங்க அண்ணன் சாமிதருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கான். யாரு பொண்ணா? யாருக்குடா கேட்க வந்திருக்கீங்க? என்ன
வெத்தலை பாக்கு தட்டு வாங்க பக்கலாம் நாய்ங்க. என் வீடு தேடி பொண்ணு காக்க வந்திருக்கீங்களாடா? ஏ அது இவனை 2 பேர்த்தையும் தென்னை மரத்தில் கட்டி போட்டு வெத்தலையா சொல்றான். கிடைச்சா தான் அந்த நாய்களுக்கு புத்தி வரும். ஐயோ டே அண்ணா, ஆளும் தெரியாம கால விடாதுன்னு அப்பவே சொன்ன கேட்டியா? நீதான் நம்மளை பத்தி சாதனை பேசும், சரித்திரம் பேசும், வரலாறு பேசும், என்ன வசமா மாட்டி விட்டுட்டியாடா அண்ணா. ஊருக்குள்ள இங்க உக்காந்துருக்க பொம்பளைங்க கைய பிடிச்சி இழுத்து அதனால அடி வாங்கி செத்தாங்கன்னு வரலாறு பேசுச்சுன்னா நம்மள பரவாயில்ல. இப்படி பொட்ட நாய்கிட்ட கடி வாங்கி அதனாலதான் செத்தாங்கன்னு வரலாறு பேசுச்சுன்னா நம்மளை காரி துப்புவாங்கண்ணா, காரி துப்புவாங்கண்ணா. இதுல வேற விஜயகாந்த் மாதிரி தொப்புள்ள பம்பரோன்னு சொல்லிட்டு இப்ப என் தொப்புல சுத்தி ஊசி நாய்க்கடி வச்சு என் தொப்புல சுத்தி ஊசி போட வச்சுட்டியாடா பாவி. ஐயா பண்ணையார் ஐயா, உங்களுக்கு வேணா கோடி புண்ணியமா போகும். நீங்க வேணும்னா ஒரு 4 அடி அடிச்சுக்கிங்க. அந்த பொட்ட நாயை மட்டும் அவுத்து விட வேணாம்னு சொல்லுங்க ஐயா, புண்ணியமா போகும். கண்ணை மூடி கண்ணத்துக்குள்ள 2 பேரும் ஓடி போயிருங்க. இல்ல அண்ணா வானா ஓடிடலாம். ஐயா எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம பிரியாவை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல என்னங்க தப்பு இருக்கு? இவ்வளவு நாளா நீங்க பிரியாமா படிச்சு முடிக்கட்டும்னு சொன்னீங்க. அப்புறம் என்னங்க, பேசாம கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? கனகராஜ, என் பொண்ணா கட்டிக்கிறக்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஐயா இவர் உங்க சாதி சனம் இல்லையா? இல்ல பிரியாவை கட்டிக்கிற மாம முறை தான் இல்லையா? கையில ரோஜா பூவை வச்சுக்கிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்னு நம்ம பிரியா பின்னால சுத்தாம கௌரவமா வந்து நம்ம வீட்டிலேயே பொண்ணு கேட்கிறாரே, இதை விட வேற என்னையா தகுதி வேணும்? ஐயா அந்த பையனுக்கு செய்யற தப்ப மறைக்க தெரியலங்க. ஆனா இங்க எத்தனை பேர் தப்பு செஞ்சுட்டு மறைச்சு நிக்கிறாங்கன்னு தெரியுமா ஐயா உங்களுக்கு? ஒண்ணு படிச்சிருக்கணும், இல்ல பணங்காசாக இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாத வெறும் பையனுக்கா பிரியாவுக்கு சொல்ற? தம்பி, வேணுங்கிற அளவுக்கு பிரியாம்மா படிப்பு படிச்சிருக்காங்க, போதுங்கிற அளவுக்கு உங்ககிட்ட சொத்து இருக்கு. அப்புறம் ஏன்பா அதை நம்ம அந்த பையன்கிட்ட எதிர்பார்க்கணும்? நம்ம கிட்ட இருக்க சொத்துல பாதி அவனுக்கு கொடுத்தா அவனும் பெரிய ஆள் ஆயிட்டு போறான். எப்படி நல்ல வாயன் சம்பாரிச்சத நார வாயன் சொல்ற? இல்ல தம்பி, அந்த பையனுக்கு கொடுக்கறதா ஏன் நீங்க நினைக்கிறீங்க? உங்க தங்கச்சி பிரியாவை கொடுக்கறதா நினைங்க. ஐயா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுல என்னப்பா இருக்குது? என் பொண்ணை பிரியா இதுக்கு ஒத்துக்கணுமே. வேணா நான் பிரியாவை கேட்டு பார்க்குறேன். பிரியா, பிரியா, என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாடா, உனக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கிறம்மா. இந்த சாமிதுரையா பிடிச்சிருக்கா? என்னப்பா இது திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ஐயா அது சின்ன பிள்ளைங்க ஐயா, அதுகிட்ட கேட்டா அது என்ன சொல்லும்? பாருங்க ஐயா, உங்க பேச்ச பிரியாமா மீறவே மாட்டாங்க. முதல்ல நீங்க சரின்னு சொல்லுங்க ஐயா. சரி கனகராஜ், நீ விருப்பப்படியே செய். அப்பாடா, எப்படியோ பொட்ட நாய்கிட்ட கடி வாங்காம தப்பிச்சிட்டோம். ஐயா வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலையே கல்யாணத்தை சிக்கனமா வச்சுக்கலாம். சரி. ஏப்பா கனகராசு, இது பண்ணையார் வீட்டு கல்யாணம். 4 சாதி சனத்துக்கு சொல்லி பெருமையா நடத்தலான்னு பார்த்தா என்ன இப்படி திடீர்னு திருட்டு கல்யாணம் மாதிரி பண்ண சொல்ற? ஆதி தம்பி, கல்யாணத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சுக்கலாம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு பெரிய மண்டபமா பார்த்து வரவேற்பு வச்சு நம்ம சாதி சனம் மட்டும் இல்ல, இந்த ஊரே அசந்து போற மாதிரி சும்மா ஜாம் ஜாம்னு அசத்தி போடுவோம். கனகராஜ, நீ இது வரைக்கும் நீ எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு கெடுதலே வந்ததில்லை. இதையும் உன் பேச்சுப்படிய நான் நடத்துகிறேன். மாரியம்மன் மண்டபத்திலேயே கல்யாணத்தை வச்சிடலாம். அதுதான் நமக்கு பெரிய மண்டபம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம்
எல்லாரும் போய் கல்யாண வேலையை பார்ப்போம். தம்பி நீங்களும் போய் கல்யாண வேலையை பாருங்க. ஐயா நீங்களும் போய் கல்யாண வேலையை பாருங்க. ரொம்ப சாமர்த்தியமா எங்க காதலை பிரிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் சந்தோஷப்படாதீங்க. இல்லம்மா, என் முதலாளியோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்த இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க செஞ்ச முடிவு, அந்த முடிவு நீங்க நினைச்ச மாதிரி நடக்க போறதே இல்லை. ஏன் முடிவு என்னன்னு வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு புரியும். நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என் மையன் கார்த்தி என் மேல சத்தியம் பண்ணி உன்னை மறந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். அதனால உன்னோட முடிவு சாமிதுரையை கல்யாணம் பண்ணிக்கிறதா மட்டும் இருக்கட்டும். நான் வரேன். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். 2 பேருக்கு முதல்ல சாயை தூக்கி போடுங்க இங்க. பாருங்க டீச்சர், நான் உட்காந்துக்கிறேன். சரி சரி, ஸ்லேட் எங்க, பென்சில் எங்க? டீச்சர் ஆ கொண்டு வந்திருக்கேங்க டீச்சர். டீச்சர் டீச்சர் ஆ. அவன் ஸ்லேட்டு பென்சில் ரெண்டும் கொண்டாட்டாங்க டீச்சர். நான் என் பென்சில் மட்டும் தான் டீச்சர் கொண்டு வந்தேன். ஏன்னா உங்கள் ஸ்லேட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் எழுதிக்கிறேன் டீச்சர். சரி சரி, முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பாட்டு பாடணும். 2 பேரும் பாட்டு பாடுங்க பார்க்கலாம். தம்பி டீச்சர் பாட்டு பாடிடுவாங்க டீச்சர். சரி சரி, பாடுங்க பாடுங்க. வாடி வாடி நாட்டு கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. பாட்டு நல்லா இருக்காங்க டீச்சர். உங்களை இந்த பாட்டா பாட சொன்னேன்? என்ன பாட்டு டீச்சர்? சாமி பாட்டு பாட சொன்னேன். தம்பி ஏய் அண்ணா, சாமி பாட்டாம்டா. பாடிடுவான். பாடிடுவோம். கும்பிட போட தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா. டீச்சர் பாட்டு நல்லா இருக்காங்க டீச்சர். நான் உங்களை இந்த சாமி பாட்டு பாட சொன்னேனா? வேற எதுவும் டீச்சர்? சாமி பாட்டு தாங்க டீச்சர். பாட்டே பாட வேணாம். 2 பேரும் முதல்ல முட்டி பாடுங்க. டீச்சர் என்ன டீச்சர், நாங்க இருக்கிறதே முட்டி போட்ட மாதிரி தான் இருக்கோம். இன்னும் முட்டி போடுறதுனா எங்க டீச்சர் போறது? போட்டுங்களா? போடுங்க. நீயும் போடுறா. டீச்சர் முட்டி போட கொஞ்சம் வராதுங்க டீச்சர். டீச்சர் நான் கரெக்டா போட்டுக்கிறேன் டீச்சர். நான் பாட சொன்னது கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தா டீச்சர்? டீச்சர் நான் கடல்ல குளிச்சதே இல்லை டீச்சர். அட அறிவு கிட்ட முண்டாங்களா? முதல்ல 2 பேரும் போய் உட்காருங்க போங்க. என்ன டீச்சர் கடல்ல குடிச்சது இல்லைன்னு சொன்னா இப்படி திட்டுறீங்க டீச்சர். கம்முன்னு உட்காருங்க. எந்திரிச்சுங்க அடி பிச்சு வாங்கிடுவேன். ஏய் அண்ணா உட்கார்றா, கோவம் வருமாடா டீச்சருக்கு? ஐயோ உட்காந்துருவோம்டா. இங்க பாருங்க, இனிமேல் 2 பேரும் கூர்மே பண்ணுங்க சரியா? சரி அறிவு, முதல்ல நீ எஞ்சி வா. நான் ஆ போட சொல்லி தரேன். டீச்சர் ஆ நாங்க எது போட்டாலும் ஒன்னா தான் டீச்சர் போடுவோம். அது அதுவும் ஒன்ன தான் டீச்சர் போடுவோம். ஓ, அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் அவன் சாப்பிடுவானா? டீச்சர் இல்லைங்க டீச்சர். ஆ நான் தண்ணி குடிச்சனா எங்க அண்ணன் ஒண்ணுக்கு போவாங்க டீச்சர். அவன் தண்ணி குடிச்சானா நான் ஒண்ணுக்கு போவாங்க டீச்சர். அப்போ உங்க 2 பேரும் பிரிக்கவே முடியாது. முடியாது டீச்சர். சரி, இதுக்கப்புறம் நான் சொல்றதா கேட்கணும் சரியா? சரிங்க டீச்சர். அழகு, நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வரியா எனக்கு? டீச்சர் சாப்பாடுங்களா? ஆமா. எடுத்துட்டு வரேன் டீச்சர். சரி போய் எடுத்துட்டு வா. தம்பி டீச்சர் தம்பி நம்ம அப்பா அண்டாவாய கருவாட்டு குழம்பு வச்சிருப்பான். பார்த்து பக்குவமா மெதுவா எடுத்துக்கிட்டு வா. ஏடாடி அதை நாமளே மோந்தே பார்க்க முடியாது, நம்மளாய் மோந்தே பார்க்காது. டீச்சர் கொண்டாந்து கொடுத்து டேய் எங்கிருந்து வந்திருக்காங்க பாவம்டா டே. டேய் கை கழுவிட்டு போடா. டீச்சர் மோந்து பாருங்க டீச்சர். சரி சரி, ஆமா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டீச்சர் ஆ. உங்களை பார்த்தா அப்படியே மல்லாக்க தூக்கி இல்ல சேர்ல உட்கார வச்சுங்க டீச்சர். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு இருக்கு டீச்சர். சும்மா குத்தும் கொலையுமா மப்பும் மந்தாரமா சும்மா கும்முன்னு இருக்கீங்க டீச்சர். சரி பார்க்க
ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல அடி ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல அடி நானே ஆங்கு இல்ல அடி கஞ்ச மாடு நல்ல கம்புலதான் வந்து விழுந்தா போல அன்புல நம் புடவையும் பறக்கிற ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தடைக்க நானே மாங்கு இல்ல அடி நானே மாங்கு இல்ல ஆடி மாசா ஆடி மாசா காத்தடிக்க வந்தேனையா சொட்டனக்க நான் குயிலே அட நீதான் குயிலே அடி காஞ்ச மாடு நல்ல கம்புலதான் வந்து விழுந்தா போல அன்புல நாம் புடவையும் பறக்கிற ஆடி மாசம் காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே அடி நானே மாங்குயிலே மானே மாங்குயிலே
வா சாப்பிடலாம். அம்மா எனக்கு வயிறு பசிக்கல, சாப்பாடு வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. என்ன வயிறு பசிக்கலையா இல்லை சாப்பிட பிடிக்கலையா? இங்கே பாரு, நீ சாப்பிடாம இருந்தால் மட்டும் எந்த பிரச்சனையும் தீர்ந்து போகிறது கிடையாது. அந்த பிரியா தான் உனக்கு மனைவியாக வரணும்னு விதி இருந்தா அது நிச்சயமாக நடக்கும். அதுக்காக அது இதையும் போட்டு கவலைப்படாம வா சாப்பிடலாம். வாடா சாப்பிடலாம். எனக்கு வேணாம்மா. டேய் அம்மா சொல்கிறேன்ல, வா சாப்பிடலாம். கண்ணம்மா, சாப்பாடு ரெடியா இருக்காமா? எனக்கு ஒரே பசியா இருக்கு. என்னங்க ஆச்சரியமா இருக்கு, 10 முறை சாப்பிடுவாங்கன்னு என்ன கூப்பிட்டாலும் சாப்பிட வரவே மாட்டீங்க. இப்போ என்ன வந்ததும் வராட்டியும் பசிக்குதுன்னு கூப்பிடுறீங்க? சாப்பிடலாம் வாங்க. மனசு சந்தோஷமா இருக்குது புள்ள, அதுதான் இன்னைக்கு பசிக்குது. என்னது சந்தோஷமா? அந்த சந்தோஷமான விஷயம் என்ன நீங்க கிட்ட சொன்னா நாங்களே சந்தோஷப்படுவோம்ல. ஓ அதுவா, வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம பிரியாவுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை நம்ம ஊர் பையன்தான், பேரு சாமிதுரை. எங்க பிரியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? சம்மதமா? சந்தோஷம்னா ஒரு சந்தோஷம், அந்த பிள்ளைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம்னா பாரு. என் மேல சத்தியம் பண்ணி சாமிதுரையை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம்னு சொன்னான். ஆனா ஒண்ணு என்னன்னா, என்ன ஆனா என்ன? உங்க பையன் கார்த்தி என் கல்யாணத்துல வந்து எந்த கலாட்டாவும் பண்ணாம பாத்துக்கங்கன்னு சொன்னா. அந்த மாதிரி உன் புள்ளைய எதுவும் பண்ணிட வேணாம்னு சொல்லு. அப்பா அவளே என்ன வேணான்னு இன்னொருத்தனை கழுத்து நீட்டுறப்ப கல்யாணத்தில் மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு பின்னாடி கூட நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்பா. அப்பா நான் உங்கள் பிள்ளைப்பா, உங்களோட வளர்ப்பு என்னைக்கும் கண்ணியமாத்தாப்பா இருக்கும். இப்பதான்பா என் மனசு நிறைஞ்சிருக்கு. கண்ணம்மா, நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லி நம்ம பையன் கார்த்திக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லு கண்ணம்மா. என் பையனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு அழகா லட்சணமா இருக்கணும்னு நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லு. அப்பா என்னோட கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா பேசிக்கலாம்ப்பா. கார்த்தி, உன் தங்கச்சிக்கு கல்யாணமா? ஏண்டா அவளை நர்ஸுக்கு படிக்க வைக்கிறதுக்காக இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் உங்கள் அப்பா அடமானம் வச்சு தான் அவளை நர்ஸுக்கே படிக்க வச்சாரு. இப்போ திடீர்னு அவளுக்கு நாள் குறிக்கணும், கல்யாணத்தை பண்ணி வச்சு இல்லைன்னா காசு பண்ணலாம் இல்லையேப்பா, என்ன பண்ணுறது? நான் எதுக்குமா இருக்கிறேன்? கவிதாவோட கல்யாணத்தை பற்றியோ கவிதாவுக்கு போட வேண்டிய நகையை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேணாம்மா. நேற்றே எனக்கு தனியார் கம்பெனியில் வேலைக்கு வர சொல்லி தபால் வந்துருச்சு. மாதம் 50,000 சம்பளம். அதனால் கவிதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலை மட்டும்தான் உங்களோடது, கல்யாணம் பண்ணுறது என்னோட வேலைம்மா. டேய் கார்த்தி, இங்கே பாரு, நீ பிறந்தப்போ எனக்கு வந்த சந்தோஷத்தை விட இப்போ நீ சொன்ன பார்த்தியா, இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஏய், இந்த அம்மாவோட வளர்ப்பு நிச்சயமாக வீண் போகாதுன்னு இப்போ நீ நிரூபிச்சிட்டடா. அம்மா நீ அப்பா போய் சாப்பிடுங்கப்பா. நாளையிலேருந்து அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு தபால் அனுப்பிச்சுட்டு வந்துடுறம்மா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. அம்மா போயிட்டு வரேம்மா. சொல்லிவா தனியா, அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. என்ன கொண்டு போ மனமோ
தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு நீ அம்மா 1000 ஜென்மா நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ள ஏக்குமா நம்ம பிரிக்கும் சக்தியே இங்கே எங்கும் இல்லை காத்த புடிச்சு கையில வைப்பமாலும் இல்லை கட்டு காவல் மீறி ஆவல் ஓடுதே பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே செல்வம் இருக்கும் வீட்டுல நல்ல உள்ள இல்ல உள்ள இருக்கும் கூட்டுல நல்ல செல்வம் இல்ல ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோம் பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே எப்படி பிரியா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச கடவுளே வந்தாலும் நம்ம காதலை பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க இப்படி திடீர்னு ஒரே நாள்ல என்னைய உன்னால எப்படி பிரியா மறக்க முடிஞ்சது எப்படி பிரியா மறக்க முடிஞ்சது ஆனா நீ என்ன மறந்துட்ட ஆனா என்னால உன்னை மறக்க முடியல பிரியா மறக்க முடியல பிடிச்சா சாமி துரைக்கும் உனக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்தை கண்ணால மட்டும் இல்ல காதால கூட என்னால கேட்க முடியாது பிரியா கேட்க முடியாது அதனால இந்த உலகத்தை விட்டே போற பிரியா இந்த உலகத்தை விட்டே போற அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க பிரியா இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது வாழ முடியாது பிரியா உன்னை மறக்க முடியல பிரியா மறக்க முடியல அம்மா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க பிரியா என்ன மன்னிச்சிரு பிரியா மன்னிச்சு
என்ன கார்த்தி இது? உங்க அப்பா கிட்ட என்ன மறந்ததா சொல்லிட்டு இப்ப நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? பிரியா, நீதான் என்ன மறந்துட்டுதாவோ? உன் கல்யாணத்துல எந்த கலாட்டாவும் செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா கிட்ட நீ சொன்னனாலதான் நான் உங்களை மறந்ததாவும் நீங்க என்ன மறந்ததாவும் உங்க அப்பா உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பொய்யை நீங்க நம்பி இருக்கீங்கன்னா நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிறேன்னு தான் அர்த்தம். அப்பாங்கிறதுனால தப்பா சொல்ல மாட்டார்னு அப்படியே நம்பிட்ட பிரியா. காதல் தான் கண்ணை மறைக்கணும் சொல்லுவாங்க. ஆடா இப்பதான் புரியுது. பெத்த பாசம் காதலை விட எவ்வளவோ உயர்ந்ததுன்னு. உங்க அப்பா உன்னோட மனசை மாத்திட்டாரு. அப்படி சொல்லி உங்க அப்பா உங்களை ஏமாத்தி இருக்காரு. நம்மள ஏமாத்த நினைச்ச அவங்கள நாம ஏமாத்தணும் பிரியா, ஏமாத்தணும். நீயும் பேஞ்சிரு, நானும் பேஞ்சிரு. ஆமா, அதனால நாம 2 பேரும் இம்மீடியட்டா மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் யோசனை இல்ல பிரியா. அப்ப வாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் மாலையை மாத்திக்கிட்டு நேரா உங்க வீட்டுக்கு போகலாம். வாங்க. ஏங்க கவிதா, என்னம்மா மச நின்னுக்கிட்டு இங்க பாரு. பிரியாவை அலங்காரம் பண்ணி கூட்டு வரேன்னு போன உங்க அம்மாவே என்னங்கானா, போய் என்னன்னு ஒரு பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. போமா. சரிப்பா. பிரியாவை வீடு முழுக்க தேடிட்டுங்க. பிரியாவை காணோம். ஆமாங்க ஐயா, பிரியாவை எங்கேயுமே காணோம். ஆனா இந்த லெட்டர் மட்டும் இருந்துச்சு. அதுல 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 என்ன எழுதிருக்கு படிமா, படி. அன்புள்ள அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் பிரியா எழுதுவது, இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போதே ஒருத்தர் காதலிக்கிறேன். அவர் தான் கல்யாணமாக செஞ்சுக்க போகிறேன். என் காதலை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு தெரியும். அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் பிரியா. இல்லை, என் மகன் பிரியா இல்லை. எப்பா பெத்த அப்பனால மான மரியாதையெல்லாம் முக்கியம் இல்லைன்னு ஓடி போனாலோ, அவ காதல் தான் முக்கியம் ஓடி போனாலோ, அப்பவே என் மகன் செத்துட்டான். ஐயா, பிரியா ஏதோ தெரியாம தப்பு செஞ்சிருக்கோம் ஐயா. அது யாரு கூட ஓடி போச்சுன்னு தெரிஞ்சு யாரு எந்த நாயால கூட்டிட்டு வரணும் எனக்கு இல்லையா, கவலையே இல்லை. அப்பா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன், அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அதுதான் போயிட்டு போகுதியா, எங்கன்னு சொல்லாட்டி போகுது. கனகராஜ், உங்கள்கிட்ட நாச்சு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ கல்யாணத்தன்னைக்கு என் மூஞ்சியில கறி பூசிக்கிட்டேன். ஓடி போனாலும் அவ யார் கூட போயிருந்தாலும் என்ன செய்ய சொல்ற? இப்ப அண்ணா, இன்னும் எதுக்கு கழுத்துல மலையை போட்டு உட்காந்துருக்க? பொண்ணு ஓடி போச்சு, கல்யாணம் நின்று போச்சு. உட்காரப்பா, இந்த கல்யாணம் நடக்கும். கனகராச, கவிதாவை கழுத்துல மாலை போட்டு மணவரையில் போய் உட்கார சொல்லப்பா. ஐயா, என் பொண்ணு போய் கனகராச, கண்ணம்மா, என் மானத்தை காப்பாத்த வேற வழி தெரியலப்பா. கவிதாவும் என் பொண்ணு மாதிரிதாப்பா. கனகராசு, உன்னைய கெஞ்சி கேட்குறேன்ப்பா, கவிதாவை மணவரையில் உட்கார சொல்லப்பா. அது எப்படிங்க?
பண்ணையார் பொண்ணும் பண்ணையில வேலை செய்றீங்க பொண்ணும் ஒன்னா இட முடியுமா? வாயில வேணாம் உங்க பொண்ணுன்னு சொல்லலாம், வசதியில உங்க பொண்ணுக்கு செய்யற சீர்வரிசைய செய்ய முடியுமா? டேய், உனக்கு சொத்து தான் இப்ப பிரச்சனையா? கல்யாணத்தை முடிச்சுட்டு நேரா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் என் சொத்தை 3ஆ பிரிச்சு என் மக ஆதிக்கு ஒரு பங்கம், என் ஓடி போனால ஓடுகாலி அவளுக்கு ஒரு பங்கம், அந்த கவிதாவுக்கு ஒரு பங்கை எழுதி வச்சிருந்தா. அப்புறம் என்னங்க, கவிதாவை மணவரையில வந்து உட்கார சொல்லுங்க. கவிதா, அந்த கடவுளை நினச்சிட்டு கழுத்தில் மாலையை போட்டுட்டு போய் மணவரையில் உட்காருமா. அப்பா, எனக்கு நீங்களும் அம்மாவும் தான் கடவுள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா தீர்க்காயுசா, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்மா, நீ நல்லா இருக்கணும். நல்லா இருக்குமா, 16 பெத்த பெருவாழ்வு வாழ்மா. கனகராஜ, கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கனகராஜ வாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகலாம். என்னது உன் பையன் செஞ்ச காரியத்தை பத்தியும்? அப்பா, அதுக்கு தாப்பா நான் அப்பயே படிச்சு சொன்னேன், வேலைக்காரனா நடத்தணும். வெளியே நீங்க வச்சு பேசிருந்தா இன்னைக்கு உள்ளவர் நினைச்சிருப்பானா? ஏண்டா பரதேசி நாயே, உண்ட வீட்டுக்கு 2 பண்ணிட்டு ஏன் முன்னாடியே மாலையை போட்டு வந்து நிக்கிறியா? இங்க பாரு, நானே என் புருஷன் தான் உங்க வீட்டுக்கு வேலைக்காரன். ஆனா என் பையன் ஒண்ணு உங்க வீட்டுக்கு வேலைக்காரன் இல்ல. என் பையன் எடுக்கிறதுக்கு நீ யாரு? உன் பையனை கண்டிக்கிற தூப்பு இல்ல, என் பையனை அடிக்க வரையா? ஐயா, என் பொண்டாட்டி மேல கைய வச்சீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எடியா, உன் மவன் என் தங்கச்சி மேல கை வைக்கும் மட்டும் உனக்கு குழு குழுன்னு தான் கேட்கிறேன். சும்மா நிறுத்தியா? என்னமோ உன் தங்கச்சி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் பையன் தாலி கட்ட மாதிரி சும்மா குதிக்கிற. உன் தங்கச்சியை என் பையன் இழுத்துட்டு ஓடினானா இல்ல என் பையனை உன் தங்கச்சி இழுத்துட்டு ஓடினாலான்னு உன் தங்கச்சியை கேட்டு பாரியா, அவளே சொல்லுவா. ஆமா, நான் தான் அவர் பையனை இழுத்துட்டு போய் தாலியை கட்டிக்கிட்டேன். இப்ப அதுக்கு என்ன? ஏய் ஓடுகால நாய, நீ ஒழுங்கா இருந்திருந்தா இந்த உதவாக்கரில் என் முன்னாடி நீ பேசுமான்னு கேட்கிறேன். எங்க மூஞ்சிலே முடிக்காத, போய் வெளியே. இவன் மட்டும் இல்லையடா, கனகராஜ குடும்பமே எந்த நாய் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போக சொல்றா வெளியே. அவங்க எல்லாரையும் போக சொல்லலாம், ஆனா என்ன போக சொல்ல முடியாது. இந்த வீட்டுல எனக்கு சம உரிமையும் பங்கும் இருக்கு. பங்கா? நீதான் வக்கீலுக்கு படிச்சவளாச்ச, கோர்ட்ல போட்டு பங்க எடுத்துக்கோ. இப்ப இந்த வீட்டுல இடம் இல்ல, எல்லாத்தையும் நாய்களை புடிச்சு துரத்துறோம். வீட்டுல யாரும் இருக்க கூடாது.
இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு அப்பவே பெரியவங்க பாடிட்டு போயிருக்காங்க. அது உண்மையா போச்சு. நீ என்ன கட்டிக்கணும், நான் உன்னை கட்டிக்கணும். நாம 2 பேருமே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா கடவுள் நினைச்சிட்டான். எனக்கு கடவுள் எல்லாமே அது நீங்க மட்டும்தான். என்ன கவிதா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? இந்த ஊருக்குள்ள என்ன யாரும் மனுஷனா கூட மதிச்சதில்லை. ஆனா உங்க அப்பா என்னையும் மதிச்சு உன்னை எனக்கு கட்டி கொடுத்துருக்காருன்னா எனக்கு அவருதான் தெய்வம் கவிதா. ஏங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? கவிதா, உன்னோட அவசரம் என்னன்னு எனக்கு புரியுது. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லவா? தள்ளம்மா செல்லம்மா தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? கிடையாது இது ஏழை படும் பாடம்மா உன்னால் முடியாது. உங்க பாணி புது பாணி தள்ளி போனி. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லவா? பள்ளம்மா செல்லம்மா ஏய் தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? மாடியின் தங்க கலசம் மண் படலாமா? சேரியில் சந்தனம் வந்து மனம் கெடலாமா?
மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லவா கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே நில்லம்மா நடக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணிருக்கு மாமா சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா சே என்னண்ணா ஆட்டம் பாட்டம் கொண்டாடுன்னு வீடு ஒரே அமர்க்கலமா இருக்கு. ஆமாடா தம்பி, அண்ணனுக்கு இன்னைக்கு முதலிரவுடா. ஏன்னா நம்ம பொழைக்கிற பொழப்புக்கு முதலிரவு ஒரு கேடா. நம்ம பொழப்புக்கு என்னடா குறைச்சல? நீ ஏன் பேச மாட்ட? நாய் புது வட்டியை கண்டா 7 வட்டி தண்ணியா ஒன்னா குடிக்குமா? அது மாதிரி கரகாட்டக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்த உனக்கு கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைச்சிட்டா பொழப்பு வந்துருச்சுன்னு நினைச்சியானா? அண்ணா கரகாட்டக்காரியாவது 4 ஊர் திருவிழாவில் போய் காசு சம்பாரிச்சு கொண்டு வருவானா? ஆனா நீ இப்ப கல்யாணம் பண்ணிருக்கிய, இவளால எந்த பிரயோஜனம் இல்லைண்ணா. டேய், ஏன்டா மனசு நோகிற மாதிரி பேசுற? கொஞ்சம் கண்ணியமா பேசுற. ஓ, கதாநாயகனா மாறிட்டியோ? அப்ப இனிமே நான் வில்லனா மாற வேண்டியதான். நீ பண்ணையார் பொண்ண கல்யாணம் பண்ணுவ, சொத்துல பங்கு வரும். அதை வச்சு சுகமா வாழலான்னு பகல் கனவு கண்டுட்டு இருந்தேன். பல நழுவி பால்ல விழுந்த கதையா இந்த ஒண்ணுமில்லாத உன் தலையில கட்டிட்டு பண்ணையார் பண்ண அவன் கூட்டிட்டு போயிட்டான். சொத்துல பங்கு தரேன், தாலியை கட்டுன்னு சொன்ன பண்ணையாரு இன்னைக்கு வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாரு. டேய், சுயமா சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தலாம்டா தம்பி. ஆமாம் பாரு, நம்ம ஹைஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு 30 ஏக்கராவும், நம்ம மேட்டு மாரியா கோயிலுக்கு பின்னாடி ஒரு 40 ஏக்கராவும் நம்ம பாட்டன் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான் பாரு. அதை வச்சு சுயமா சம்பாரிச்சு சுகமா வாழலாம் பாரு. டேய், இப்போ என்னதான்டா பண்ண சொல்ற? அப்படி கேளு. பண்ணையார் சொன்ன மாதிரி சொத்து தரலினாலும் பரவாயில்ல, உன் கழுத்துக்கு 3 பவுன் மைனர் சங்கிலி, உன் கைக்கு 2 பவுன் பிரேஸ்லெட்டு, உன் கைக்கு 1 பவுன் மோதிரம். அப்புறம் நீ வெளியே போயிட்டு வர ஒரு மோட்டார் சைக்கிளையும் கொண்டு வர சொல்லி உன் பொண்டாட்டிட கேளு. அப்பதாண்டி உங்களோட குடும்பம் நடத்தணும் அவட்ட சொல்லு. அப்படி சொல்லினா? நீ அப்படி சொல்லலைனா நீயும் நானும் அண்ணன் தம்பிங்கிற ஒரு இழக்க வேண்டியதா வரும். நீயே முடிவு பண்ணிக்கோ, நான் வரேன். அம்மா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்கேயே நில்லு, உள்ள வராத. உள்ள வந்தீங்க 2 பேரும் பொணமாயிருவீங்க. என் கண்ணு முன்னால நிக்காம எங்கேயாவது ஓடி போயிருங்க. அம்மா நாங்கள் செஞ்சது தப்பு தான். நீங்களும் வேணாண்ணா நாங்கள் எங்கேம்மா போவோம்? உங்களை விட்டா எங்களுக்கு யாருமா இருக்காங்க? ஏண்டா, நான் பிரியாவை மறந்துட்டேன், அவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்படி மாலையும் கழுத்துமா வந்து நின்று எங்க மூஞ்சில இப்படி கரிய பூசிட்டியடா. கண்ணம்மா, அதுங்க கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற? பெத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்ததே போதும். எனக்கு மக மட்டும்தான் இருக்கிறா. எனக்கு பிறந்த பையன் என்னைக்கோ செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். என்னங்க, அவனை அடிங்க உதங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவன் செத்துட்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவன் நம்ம மகங்க. அவன் அப்படி ஒரு வார்த்தை சொல்றது எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? கண்ணம்மா, உனக்கு புருஷன் வேணும்னா எம்பாச்சு கேட்டு உள்ள போ. இல்ல உனக்கு புள்ளதான் வேணும்னா அதுங்களை கூட்டிட்டு நீ வெளியே போ. சும்மா எதுக்கு வெளியே போ வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
இத பாருங்க, எந்த நிமிஷம் உங்க பையன் என் கழுத்துல தாலிய கட்டினாடோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் இந்த வீட்டு மருமக. எங்களை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மகனே இல்லைன்னு சொல்லிட்டேன், இதுல மருமக எங்க இருந்து வந்தா? என் மானமே போச்சு. இனிமே மகன் இருந்தா என்ன, செத்தா என்ன? ஓஹோ, அப்படியா? அப்படின்னா ஒரு பேப்பர்ல எனக்கும் என் மகன் கார்த்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, என் மகன் கார்த்திக்கு நான் பெத்தவங்களே இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. நாங்க இப்பயே வெளியே போயிடுறோம். வக்கீலுக்கு படிச்சிருக்கேன்னு சட்டம் பேசுறியா? கொஞ்சம் பொறுமா. எனக்கு கையெழுத்தெல்லாம் போட தெரியாதுமா. எத்தனை கை நாட்டு வேணாலும் போட்டு தரேன், உனக்கு எப்படி எழுதணுமோ அப்படி எழுதிக்க. கண்ணம்மா, இந்தா இதுல நீயும் ஒரு கை நாட்டு போட்டு கொடுத்து விடாதுங்கள்ட்ட. வேணாமா, வேணாமா. ஐயோ ஐயோ, எங்க என்கிட்ட இடது கண்ணு வேணுமா வலது கண்ணு வேணுமான்னு கேட்டா நான் எந்த கண்ணுங்க வேண்டான்னு சொல்ல முடியும்? இங்க பாருங்க, நீங்க என் மேல கோவப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா என் மகன் இல்லைன்னு கையெழுத்து போட மாட்டேன். வெயிலுன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம காட்டுலயும் மேட்லயும் கல்லடிச்சு மண்ணை சுமந்து இவனை படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு இவன் எனக்கு மகனே இல்லைன்னு சொல்றதுக்கா இந்த கையெழுத்து போடுறதுக்கா இவனை பெத்தான். என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. இங்க பாருங்க, அவங்களுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்காக நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்கள உள்ள போ சொல்லுங்க, அவங்கள உள்ள போ சொல்லுங்க. அப்படி மட்டும் நீங்க அவங்கள உள்ள போ சொல்லல, நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். போடும் மேடைகளோ நாடக மேடை, நாம் போகும் ஓடங்களோ காகித ஓடம். பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம், பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம். கூடி வாழ கூடு தேடி ஓடி வந்த ஜீவன், ஆடி பாட காடு தேடும் யார் செய்த பாவம். தாய் என்னும் பூமாலை தரை மேலே வாடுதே. குட் மார்னிங், குட் மார்னிங். ஆமா, அது என்ன கையில பழம்? டீச்சர், இதுதான் டீச்சர் பப்பாளி பழம். சரி சரி. இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உடம்புல தேவையில்லாத இடத்துலலாம் முடி முளைக்காதுங்க டீச்சர். அப்புறம் உங்க உடம்பு பளபளன்னு அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னும் டீச்சர். இது எங்க தலையூர் காட்டுல இருந்து உங்களுக்கு ஒசரம் திருடிட்டு வந்தாங்க டீச்சர். ஏண்டா, திருடுறது தப்பு இல்லையா? தப்பே இல்லைங்க டீச்சர். அது உங்களுக்குன்னு சொன்னா எங்க தலைவரே இன்னும் 2 சேர்த்து எடுத்துட்டு போன்னு சொல்லுவாருங்க டீச்சர். சரி சரி, நீ எனக்கு பப்பாளி பழம் கொண்டு வந்த, நான் உனக்கு மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன். போங்க டீச்சர், நீங்க தான் பழமே காட்டலையே. கையில இல்ல, ஆனா பையில இருக்கு. அதான் பார்த்தனே, 2 அடி நீளத்துக்கு தொங்கி கிடக்குறேன். என்ன சொன்ன டீச்சர்? தோல்ல மாட்டிருந்த பையன் சொன்னாங்க டீச்சர். சரி சரி. டீச்சர் டீச்சர் சொல்லு. எனக்கு ஒரு சந்தேகம் டீச்சர். என்ன சந்தேகம்? கேளு டீச்சர். அது கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எங்க அப்பா ஆண்டி கவுனாட்டம் என்ன அடிக்க கூடாது, திட்டக்கூடாது. சரி, திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், கேளு டீச்சர். இந்த ஆடு மாடு வயிற்றுல எல்லாம் குட்டி இருந்தா அதுக்கு பேர் என்ன டீச்சர்? செனன்னு சொல்லுவாங்க.
சென்னைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. ஆனா இந்த பொம்பளைங்க வயிற்றுல குட்டி இருந்தா மட்டும் ஏன் டீச்சர் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க? டேய், உனக்கு அறிவு நல்லா வேலை செய்யுது. உன் சந்தேகத்தை யாரும் கேட்கவும் மாட்டாங்க, தீக்கவும் மாட்டாங்க. போங்க டீச்சர், 10 வருஷமா இந்த சந்தேகத்தை கேட்கணும், யாருக்கிட்ட கேட்கணும், எப்படி கேட்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட கேட்டால் விட கிடைக்கும்னு நினச்சேன். நீங்களும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. என்ன கேட்ட டீச்சர்? இதை விடுங்க டீச்சர், எனக்கு இன்னொரு சந்தேகம் டீச்சர். அதை சரி, மட்டும் கேளு, தீர்த்து அதையும். வைங்க டீச்சர். கேளு கேளு. டீச்சர் டீச்சர், இந்த பொம்பளைங்கெல்லாம் எப்படிங்க டீச்சர் சென்னையாகிறாங்க? டேய், நீ கேட்குறது சரிதான். ஆனால் நான் எப்படி என் வாயெல்லாம் சொல்லுவேன்? சரி சரி, கிட்ட வாங்க. மொண்டா, இத்தனை இடத்துல இவ்வளோ பெரிய சமாச்சாரம் இருக்குதா? அடே ஏழு கொண்டலாடா, வெங்கட்ராமனா, கோவிந்தா கோவிந்தா. டீச்சர், நீங்க சொன்னதுல இருந்து டீச்சர் எனக்கு எப்படி எப்படியோ இருக்குதுங்க டீச்சர். இதுக்கு மேலெல்லாம் என்னால் பாடமெல்லாம் உங்ககிட்ட படிக்க முடியாதுங்க டீச்சர். நான் வரேங்க டீச்சர். டேய், மொல்ல போடா. சரிங்க டீச்சர். பசுபதி, என்னடா அண்ணனும் தம்பியும் சும்மா புருஷன் பொண்டாட்டியாட்ட ஒன்னா சுத்துவீங்க? இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்க? அதை ஏன் கேட்குற? மேற மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தேன். எங்க அண்ணனுக்கு கவிதாவை கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். டே பசுபதி, அந்த கனகராசு குடும்பத்தால எங்க மான மரியாதையே போச்சுடா. எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே வர வெக்கப்படுறாரா? நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்க, அந்த கவிதாவுக்கு எங்க அப்பா தரேன்னு சொன்ன சொத்தை எங்க அப்பா கிட்ட பேசி உனக்கு நான் வாங்கி தரேன். நீ என்ன சொல்ற? சொத்து தரேன்னு சொல்லிட்டீங்களா? சொல்ல வேண்டியத நீங்க சொல்லுங்க, செய்ய வேண்டியத நான் செய்றேன். டேய், என்கிட்ட கைகட்டி கூலி வேலை செஞ்ச கூலிக்கார நாய் அந்த கனகராசு பொண்டாட்டி கண்ணம்மா என் கண்ணத்திலேயே அடிச்சிட்டாடா. உங்க கண்ணத்துல இருந்தவ கைய வெட்டி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்டா. டேய், அவளுக்கு எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. டேய், அவ கைய வெட்டினா அவளுக்கு மட்டும்தான்டா வலிக்கும். இதே அவ புருஷன் கைய வெட்டினா அந்த குடும்பமே கலங்கி நிற்கும். இதனால உங்க தங்கச்சி பிரியாவோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராதா? டேய், அந்த கனகராசும் அந்த கண்ணம்மாவும் செத்தா தான் என் தங்கச்சி பிரியாவுக்கு இருக்க பிரச்சனையே தீருண்டா. அதுவும் இல்லாம அப்பனும் ஆத்தாள் இருக்கிற வரைக்கும் அந்த கார்த்தி வீட்டை விட்டு வெளியே வரவும் மாட்டான், நம்ம சொல் பேச்ச கேட்கவும் மாட்டான். அதனால நீ அந்த கனகராச போட்டு தள்ளு, அந்த குடும்பத்துல கலகம் தானா வெடிக்கும். அப்படின்னா அந்த கனகராச நான் போட்டு தள்ளுறேன். ஐயா, நல்ல வேலை நீங்க வீட்டில் தான் இருக்கீங்க. ஜாதகம் பார்த்துட்டு போலான்னு வந்தேங்க. கொண்டாமா பார்க்கலாம். யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? இது என் பையனுக்கு என் மருமகளுக்கும் நேரங்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தாங்க. சரிம்மா, கனகராசு வரலையா? நீ மட்டும் தனியாக வந்திருக்கிற? இல்லைங்க, அவருக்கு பண்ணையார் மகளை என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு மனசு வேதனைப்பட்டு இருக்காரு. அவர் வரல, அதான் நானே தனியாக பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சரிம்மா, நீ போயிட்டு இன்னொரு நாளைக்கு வா, ஜாதகத்தை பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு.
ஏன் இந்த ஜாதகத்தை இன்னொரு நாள் பார்க்க சொல்றீங்க? அது இல்லைம்மா, ஜாதகத்தில் இருக்கிறத சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. அதான் சொன்னேன். என்னங்க ஜோசியரி சொல்றீங்க? அப்படியே அந்த ஜாதகத்துல என்னதான் இருக்கு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அந்த பொண்ணு பிரியாவோட ஜாதகமும் உன் பையன் கார்த்தியோட ஜாதகமும் எந்த விதத்துலையும் ஒத்தே போகல. ஐயோ, அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றாவே வாழ முடியாது. ஏன் உன் வீட்டில் உனக்கோ உன் வீட்டுக்காருக்கோ ஏன் உன் பையன் உயிருக்கோ கூட ஆபத்து இருக்கு. ஐயா ஜோசியரே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே, இதுக்கு எதுவும் பரிகாரமே இல்லையா? அதுக்கு உன் பையன் அந்த பொண்ணு கழுத்தில் கட்டின தாலியை அறுக்கிறதான் பரிகாரம். அது உன்னால முடியுமா?